அன்பான பேரக்குழந்தைகளே, வாருங்கள் இந்த சிறப்பு மாம்பழத்தை பாருங்கள். அது அற்புதமா ஜொலிக்கிறது பாட்டி. அது உண்மையில் ஒரு மாயாஜால மாம்பழம். அடடா, என்ன ஒரு அழகான மாம்பழம். அப்பா, அது மின்னுகிறது. ஆமாம், மிகவும் அழகாக இருக்கிறது. அந்த நேரத்தில் குமார், மீனா, சின்னு, லதா என்று 4 குழந்தைகள் பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டி, இந்த மாம்பழம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம் பாட்டி. நல்ல விஷயங்களுக்கு பொறுமையும் நல்ல மனசும் வேண்டும் பிள்ளைகளே. இந்த மாம்பழம் எனக்கு மட்டும் வேண்டும். ஐயோ, அதை எடுக்க போகிறது. குரங்கு தாவிற்று. அது கீழே விழுகிறது. ஓ, அது மீண்டும் எழுகிறது. அது மீண்டும் முயற்சி செய்கிறது. இந்த முறை என்ன நடக்கும்? குரங்கே, பேராசைப்பட்டால் கிடைக்க வேண்டியது கூட கைவிடும். ஐயோ, அந்த பழம் ஐயோ, மீண்டும் கீழே இருந்து விழுகிறது. நான் சொன்னால் நீ கேட்கவே மாட்டாய். பாட்டி, நாம எல்லாரும் சேர்ந்து உதவினா அந்த மாம்பழத்தை எடுக்கலாம் இல்லையா? அதுதான் நல்ல யோசனை. மேல பாருங்க, அங்கே ஒரு மாம்பழம் தொங்குது. அந்த குச்சியை நீட்டு கீழே பிடிங்க. அத பிடிச்சிட்டேன். இங்க போடுங்க. அத பிடிச்சிட்டேன். அங்க பார், மாம்பழம் கீழே விழுந்தது. ஆமாம், நாம் அத பிடிப்போம். அது எனக்கு மட்டும். நான் தான் முதல்ல பார்த்தேன். பாட்டி, குரங்கு என்ன சொல்கிறது? இந்த மாம்பழம் யாருக்கு தெரிஞ்சுதா? இது உதவி செய்த எல்லாருக்குமான மாம்பழம். நீ மட்டும் சாப்பிட நினைத்தா. ஆனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்தார்கள். அதை கேட்ட குரங்கு தன் தவற உணர்ந்தது. பாட்டி, நான் தவறு செய்துட்டேன். நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கல. தவறு புரிஞ்சுக்கிட்டா அது பெரிய நல்ல விஷயம். ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கும் சந்தோஷம் சிறியது. ஆனா எல்லாரோடும் பகிர்ந்த சந்தோஷம் பெரியது. அன்று மாலை குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு கிளம்பினார்கள். இன்றைய கதை ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி.